ஆசீர்வதியோட நிறுவனையும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆராதிக்கும் நன்றி சொல்ல முடியாது, நாமத்தை மயப்படுத்த முடியாது. யாவரையும் சர்வ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சர்வ ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்தோடு குடும்பத்துக்காக, விசேஷமாக நம்முடைய திருச்சபையில் இருக்கிற வயது மூத்தவர்களுக்காக, நம்முடைய கிராமத்தோடு வயதானவர்களுக்காக ஜெபத்தில் நினைத்துக் கொள்ள முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வயது ஆக ஆக எல்லா பலவீனமும் உள்ள வந்துடும். ஆகையால் சொல்லுது சங்கீதம் 92 சங்கீதம் கடைசி வசனம் வாசிங்க. என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருக்கணும். அல்லேலூயா. உலகம் சொல்லும் வயது ஆவாம பலவீனமா இருக்கு சொல்லும். ஆனா அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றது, அவர் முதிர் வயதிலையும் கனி தந்து புஷ்டியா இருப்பாங்க. புஷ்டியா இருப்பாங்க. இப்ப சமயத்துல ஒரு டிவில ஒண்ணு வந்துச்சு, 115 வயது வர ஒரு பாட்டி இருக்கிறாங்க, கெதியா இருக்கிறாங்க. ஐஸ் நாட்கள் ஆண்டு எப்படி எப்படி கொடுக்கிறார் பாருங்க. அப்படி சமூகத்தில் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செலுத்தி ஓங்கி இருப்பார்கள் சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்ப முதிர் வயது பாட்டிமான் வயசான 60, 70, 80 அப்படி சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள் எப்படி இருப்பான்? புஷ்டியும் பசுமையாய். ஆகிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, வயதான பாட்டிகளுக்காக, இன்னும் வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, நம்முடைய சிறு பிள்ளைகளுக்காக உங்க ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் மறக்காம ஜெபிக்கப்படுங்க. சரிங்களா? இன்னும் ஜெபிக்க முடியாது ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபத்துல நினைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயம் வருவதனால என்ன பயன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படிதானே சார்? அங்கே எழுதி வச்சுக்கணும். நீங்க மறந்துடுவீங்க. இப்ப கேட்டேன், எழுதி அப்பதான் தெரியும் ஆலயத்துக்கு எதுக்கு போறோம். எல்லாத்துக்கும் தெரியாது. தெரியுமா? என்ன அப்ப ஆலயத்துக்கு எதுக்குன்னு சொல்லி முதலாவது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் ஆலயத்துக்கு போக முடியும். ரெண்டாவது ஏன் ஜெபிக்கணும் தெரிஞ்சா ஜெபிக்காம இருக்கவே முடியாது. ஏன் முடியாது? அப்படி சொன்னீங்க. ஏன் முடியாது? மெமரில் வச்சுட்டு மறக்கக்கூடாதுன்னு. எது மறந்தாலும் தெரிஞ்சக்கூடாது, மேன்மை காரியம் மறந்துடக்கூடாது. அது நமக்கு கடைசி அதை பயன்படுத்தணும். நமக்கு இக்கட்டு நேரத்தில், துன்பத்து நேரத்தில், பார்வை நேரத்துல, எல்லாரும் கிளம்பி நேரத்துல தனிமை இருக்கும்போது என் ஜெபத்தை கேட்க வருவேன். அப்போ ஜெபிக்க தோணும். நம்ம ஏற்கனவே இருந்ததும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த காலம் இருக்கும்போது, மற்றவங்க கைவிடப்படும் போது, மற்றவங்க விசாரிக்கப்பட்டு இருக்கும் போது, தனிமை தவிக்கும் போது, இக்கட்டில் அகப்படும் போதுதான் அந்த ஞாபகம் இருக்கணும் நமக்கு. என்ன சார், என் ஜெபத்தை ஏன் கேட்கிறோம்னா, நம்முடைய செவிக்கிறவன் ஒரு நாளும் தொற்று போக மாட்டான். தொற்று போறவன் எதற்காக ஜெபிக்கிறோமோ அது நிச்சயம் நடந்தே தீர்வு. ஜெபிக்கணும். என் ஜெபத்தை அவர் என்ன செய்கிறாரா? கேட்கிறார். நடந்திருக்கிறார். மூன்றாவது பார்த்தோம், ஆலயம்னா என்ன? தேவன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்துல அவர் இருக்க மாட்டார் அப்படி சொல்லு. ஆனா எங்க 2 மணி ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ
ஏற்படுத்தார். ஏன் அப்படின்னா நேற்று 2 கொரிந்தியர் புத்தகத்தை வாசித்து என்னன்னா, நீங்களே தேவனுடைய நம்ம நடமான ஆலயமா இருக்கிறோம். நம்ம பார்க்கும்போது இருக்கணும், ஒரு நடமான ஆலயம் நடந்துட்டே இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த ஆலயத்துல லைட்டை போட்டு ஒட்டடிச்சு வீட்டை கழுவி பெயிண்ட் அடிச்சு சுத்தமா வச்சிருக்கிறோம். ஏன் வச்சிருக்கிறோம்? ஆலயம், கைனால் கட்டப்பட்ட ஆலயத்தை இவ்வளவு சுத்தமாக வெள்ள அடிச்சு தூத்து போட்டு டெய்லியும் இவ்வளவு சுத்தமா வைக்கிறோமே. பேசுறது நீங்களே அந்த ஆலயம். அந்த ஆலயம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. சுத்தமா இருக்கணும். கையில் கட்டப்பட்ட ஆலயம் இவ்வளவு சுத்தமா இருக்கும்போது ஐயா சொல்லுது, நாளத்துலப்பா இந்த ஆலயத்துல இருக்கிறேன். இந்த ஆலயத்துல ஒரு முறை ஒரு வாலிபன் ட்ரெயின்ல பயணத்துக்கு போயிட்டு இருந்தாரு. இங்க பாம்பே கொஞ்ச தூரம் ஆச்சு. இவருக்கு மேல படுத்து அப்பர் படுத்து நல்லா தூங்கிட்டாரு. கீழே மத்த எல்லாம் உட்காந்து பாருங்களா, முதல்ல பேசுவாங்க. ட்ரெயின்ல போச்சுன்னா அவங்க சார் பொருள் பண்டம் தருவாங்க, திங்கைக்கு இவங்க கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ ஏன் அப்படி இல்லை? மொபைல். குடும்பத்துல 5 பேர் போனாலும் 5 பேருக்கு தனித்தனி. ஒருத்தன் பேரும் வாசல உட்காந்து பேச போயிடுவான், ஒரு பேரும் பாத்ரூம்ல போயிட்டு இருப்பான். அப்படி தனித்தனியா ஒன்னா உட்கார்ந்தாலுமே இது ஒன்னா இல்ல, அவங்க தனித்தனியா இருக்கிறாங்க. ஆனா முதல் அப்புறம் பேசுவாங்க, நல்லா இருக்கும். அவங்க என்ன வேலை செய்றீங்க, எங்க இருக்கீங்க, அந்த பாம்புல சேர வரையும் அவங்க ஹிஸ்டரிக்குள்ள சொல்லிடுவாங்க, இவங்க ஹிஸ்டரிக்குள்ள எல்லாம் வெளியே நல்லா பேசுவாங்க. ஜாலியா இருக்கும்போது இட்லிலாம் அவுத்து கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு வாலிபன் நல்லா தூங்கி இருந்தார். அப்புறப்படுத்தல கீழே 3 வாலிபர் கடை முடிஞ்சால் உட்காந்து பேசிருக்கும் போது போர்டு அடிச்சுட்டு சொல்றா, நம்ம சீட்டு விளையாடுவோம் அப்படின்னா. நம்ம சீட்டு விளையாடு, ஒரு சீட்டு விளையாடுறதுக்கு 4 பேர் வேணுமா, 4 பேர் இருக்கணுமா. அப்போதான் அந்த விளையாட்டுல விளையாட முடியும். அந்த விளையாட்டு அப்போ 3 பேர் இருக்கிறாங்க. இன்னொருத்த வேணுமே தெரிஞ்சிருக்கும் போது மேல ஒரு வாலிபர் படுத்திருந்தாங்க. அப்போ அவர் தட்டி எழுப்பி, எப்பா சீட்டு விளையாட போறோம், எங்க கூட விளையாடுறியா அப்படின்னா. என் கூட அப்ப அவர் சொன்னாரு, என்கிட்ட கை இல்லையே அப்படின்னா. எனக்கு ஒரு கோபம், நல்லதாண்டா இருக்க, 2 கை இருக்கு, நல்லதான் இருக்க, கையில் இங்க. மறுபடியும் சொல்றாரு, கீழே இறங்கிவா. என்னடி நல்லதாண்டா இருக்க, நீ 2 கை இருக்கு, கையில் சொல்ற. அப்போ சொன்னாரு, இது என்னோட கையில் அப்படின்னா. இது என்னடி சொல்ற நீ? உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. நானும் உங்களை போலதான் சீட்டு விளையாண்டேன், உங்களை போலதான் தம் அடிச்சேன், உங்களை போலதான் சினிமா பார்த்தேன், உங்களை போலதான் எல்லாமே செஞ்சேன். ஆனா ஒரு நாள் கண்டு பண்ணேன், என் சரீரம் தேவனுடைய ஆலயம். என் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி என்னைக்கு அழிந்தனோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, அன்னைக்கு நாள்ல இந்த ஆலயத்துல தேவன் வாசம் பண்ணிக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த கையோடு கையில் சண்டையில பாட்டு ஒன்று இருக்கு. எங்க சார், oh be careful little eyes what you see. அப்பா இந்த கண்ணு, சூப்பரான கண்ணு, நீ என்னத்தை பார்க்கிற? நீ உன்னை பார்க்கும்படியாக பரலோகத்திலிருந்து உன் கண்ணை நோக்கமா உன் கண்ணு மேல நோக்கமா சொல்லு. Oh be careful little hand what you do. அப்ப இந்த கையினால நீ என்ன செய்கிறாய்? உன்னை செய்வதை பரலோகத்தில் நினைச்சவர்கள் பார்த்தே.
அந்த வாலிபன் தன் அனுபவ சாட்சி சொன்னாங்க. நானும் துன்மார்க்கமா இருந்தேன், நானும் சீட்டு வரேன், நானும் தம்பா அடிச்சையா, நானும் சாராயம் குடிச்சேன். என்னைக்கு ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிச்சோ, என்னைக்கு ஆண்டவர் என்னை எப்படிப்பட்டவர் சொல்லி தெரிந்து வச்சிருந்தாரோ, என்னைக்கு நான் அதை பற்றி அறிந்தனோ, அன்னைக்கு இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை அசுத்தம் பண்ணலாமா? ஐயா, இந்த சாதாரண இந்த கட்டணத்துல நான் அசுத்தம் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அந்த பயம் இருக்குது. இந்த கட்டணத்துல நான் இந்த எதுவிதமான கச்சரா பண்ணணும் சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா இந்த சரமான ஆலயத்துல என் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்தும் இந்த சரீரத்துல என் கண் தப்பா பார்த்தது பாருங்க, என் கை தப்பான காரியம் செய்யும் பார்த்தீங்களா, என் இதயம் தப்பான இருக்கு பார்த்தீங்களா. சொல்லுது இதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி வாசிக்க. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷத்துல மார்க்கு சுவிசேஷம் மார்க்கு சுவிசேஷம் மார்க்கு சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்களே. மனுஷருக்குள்ள இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுமா? என்ன தீட்டுப்படும்? மனுஷன் எழுதிருக்கியா? ஐயா, நான் சாப்பிட்டாதான் உள்ள போகுது, சாப்பிட்டாதான் உள்ள போகுது, உள்ள போய் டைஜஸ்ட் ஆகுது, என்ன சரி மறுபடியும் டிஸ்போஸ் ஆகுது. இதுதான் மனுஷன் இருக்கு. ஆனா உள்ள என்ன இருக்கு பாருங்க, வாசிங்க வாசிங்க. எப்படி மனுஷனுடைய இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணனும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வர. உள்ள இதெல்லாம் அனுப்பவே இல்லை, நம்ம இதெல்லாம் அனுப்பவே இல்லை. ஆனா உள்ள எல்லாமே வெளித்தெடுத்த ஆயத்தை எவ்வளவு டெக்கரேஷன் பண்றியா? ஆனா சொல்லுது, அவன் என்னுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறாங்க, நான் அவருக்கு ஆலயம். அந்த உங்கள் எதையும் நடமாடும் ஆலயமாக வச்சிருக்கிறாயா? இனி இந்த ஆலயத்தை அசுத்தம் பண்ணணும். நம்ம அசுத்தம் பண்ணுவீங்களா? என்னதான் இருக்கு அசுத்தம்? பெண்மை இல்லை, பெண்ணை ஆலயத்துல பெண்ணு உண்டா? இல்ல. உங்களுக்கு என்ன அந்த ஆலயத்துல என்ன அசுத்தம் சொல்லுங்க. ரீல்ஸ் இருக்கு, சினிமா இருக்கு, இருக்கு, யூடியூப்ல எல்லாம் இருக்குது. ஐயோ, ஆண்டவர் இந்த ஆலயத்தை தங்குகிறார் என்று சொல்லி நான் தெரிஞ்ச பின்பு அதுக்கு அக்கலமா இத அக்கலமா ஆக்கக்கூடாது. அப்ப இனிமே படம் பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது. அதுவும் உங்களுக்கு தேவையில்லை, உங்க லிஸ்ட கிடையாது. அப்போ மறந்துடக்கூடாது. ஆலயத்து வருவதனால எனக்குரிய ஆசீர்வாதம் தேவன் ஆலயத்தை வச்சிருக்கிறாரு. நான் ஜெபிக்கிறதுனால தேவன் ஜெபத்தை கேட்கிறார். ஏன் அப்படின்னா, நான் ஜெபிக்கும் போது அவர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார், கேட்டுட்டே இருக்கிறாரு. மூன்றாவதாக, இந்த ஆலயத்தை குடி வருகிற அவருடைய மத்தியில் இருக்கிறார். ஆனா ஆண்டவர் என்னை
நீ ரொம்ப கவனமா இருக்கணும். செல்ல தொடும் போது நான் தேவனுடைய ஆலயம்பா, நான் தேவனுடைய இதை நான் பார்க்க கூடாது. நீ பார்த்தாலே என் கண் கெட்டு போவோம், இந்த கண்ணில இருந்து என் மூளைக்கு போவோம், என் மூளை இருந்து இன்னத்துக்கு போவோம். உள்ள அசுத்தம் செய்யும். அசுத்தம் இருக்கிறதுல யாரும் இருக்க மாட்டா. ஆண்டவே இந்த ஆலயத்தை அசுத்தமா இருந்தா நம்ம யாரும் உள்ள வர மாட்டோம்யா. அதுக்குதான் சபையில் இருக்கிறாங்க, கோயில்பட்டி இருக்காங்க, விசாரிக்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? ஆலயத்தை சுத்தம். எதுக்கு? நாம இந்த இடத்துல ஆராதிக்கணும். ஆனா ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றாரு? நீங்க தான் நடமாடும் ஆலயம். நான் இங்க வாசம் பண்ண விரும்புகிறேன். இந்த இடத்தை எனக்காக பரிசுத்தம் பண்ணிக்கிறோம். அந்த சொல்றாரு, என்னைக்கு நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேனோ, என்னைக்கு ஆலயத்தில் போய் ஆலயம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டனோ, என்னைக்கு நான் ஜெபம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டனோ, என்னைக்கு ஆலயம் என்று சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டனோ, அன்னிலிருந்து நான் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும் சொல்லி அந்த வாலிபன் மத்தவன் அந்த 3 பேர்த்தை ஆதாயப்படுத்திக் கொண்டான். ஏன் அப்படின்னா இந்த கைனால் செய்த பாவத்தினால ஆண்டவர் சில கையில ஆணிக்கப்பட்டார். இந்த எண்ணங்கள் செய்த பாவம், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத யோசனை வருவதனால அவர் கல்வார் சிலுவையில தம் சிரசின் மேல முள்முடி செய்தாராம். சொன்னார், என் கால் தவறான இடத்துல நிக்கிறதுனால, தவறான இடத்துல போறதுனால என் கால ஆணிக்கப்பட்ட இடத்துல அவர் தம் சிலுவை தமிழ் கால ஆணிக்க. அதான் சொல்றாரு அவர். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இது நான் அல்ல, அப்படியே இருக்கிறது. அப்ப ஆஸ்வதிக்கப்பட்ட தேவல ஆலயத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மறந்துடக்கூடாது. ஜெபிக்கும் போதெல்லாம் என் ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்று சொல்லி அதை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. அவர் ஜெபத்தை ஒருபோது தளராவிட்டால் ஜெபிக்கிறது ஒரு நாள் தோற்று போக மாட்டான், ஒரு நாள் பின்னோக்கி போக மாட்டான், ஒரு நாள் சிலுவைப்பட்டு போக மாட்டான். அவர் சொல்றது, சிங்க குட்டிகள் காய்ச்சல் பட்டினியாக்கலாம், கர்த்தர் தேடுபவர்களுக்கோ வெட்கப்பட்டு போகும், ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஆகையால் ஒவ்வொரு நாள் ஜெபிக்க மறந்துடாங்க. 3ஆவதாக நீங்கள் நானுதான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துல அசுத்தம் காணப்படும். தேவனுடைய ஆலயம் கையால் கட்டப்பட்ட ஆலயத்தோட சுத்தமா வைக்கும் போது, தேவன் ஆலயத்தை தங்கும் போது இந்த ஆலயம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும், எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும் உணரணும். அதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்து காட்டுவாராம். ஐயோ செல்லுங்க, அதை பார்க்கலை, இதை நான் பார்க்க கூடாது. ஏன்னா இதை பார்க்கும்போது ஆண்டவரே நீரும் பாக்கணும் அப்படின்னு. நீரும் சரியா? இந்த ஆளத்தை அவர்தான் இருக்காரு. நான் பார்க்கிறேன், என் கண்ணால பார்க்கிறேன். ஆண்டவரே என் பிள்ளை இருக்கீங்க, நீங்க பாருங்க, நீங்களும் திரும்பாவா? சரியா? சரியா? இனி அந்த பயம் இருக்கணும். நான் தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தை சஸ்வத்தை. ஏன்னா சர்வதமிழ் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். மறந்துடக்கூடாது. நீங்கள் நானுதான் தேவனுடைய நம்மளை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், செபிக்க விட அறிந்து கொள்ள வேண்டும், ஆழ்ந்து செல்வி அறிந்து கொள்ள வேண்டும், நடமாடும் ஆலயம் சொல்லி அறிந்து மறந்துடக்கூடாது. உலகம் என்னமோ நினைச்சு போன பிரச்சனை இல்லை. அடுத்த பற்றி நினைனா அடுத்த நம்மளை பற்றி நினைக்க போதும் நான் படிச்சல நல்லா பாசேன், நான் சாப்பிட்டாதான் என் வயது கிடைக்கும். அப்ப நான் ஆண்டவரை தேடணும். நான் தேடினாதான் அந்த ஆலயத்துக்கு ஆசத்தனம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஜெபித்தாதான் தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் ஆண்டவர். நான் தேவனுடைய ஆலயம் இருந்தால்தான் அந்த ஆண்டவர் எனக்குள் வாசம் பண்ணுவார். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட தேவர்கள் சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். யார் மூலமா பண்ணி கண்களை மூடி அவர் சொல்றாரு, நான் கைனால் கட்டப்பட்ட ஆலயத்தை இல்லப்பா, நான் உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன், நான் உனக்குள் இருக்க விரும்புறப்பா. சொல்ல இதத்தை எனக்கு தர மாட்டியா, வாழ்க்கை எனக்கு தர மாட்டேன், உன்னை உயர்த்துகிற ஆண்டவர்ப்பா. நான் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதம் தெரிந்து வச்சிருக்கிறேன், அநேகருக்கு முன்னால் இருக்க தெரிந்து வச்சிருக்கிறேன், அநேகருக்கு முன்பாக உயர்ந்த செல்வ வைப்பேன் என்று சொல்லி நீ ஏன் ஆசை மேல இருக்கு.
ஆலயமாகிய சரீரத்துல நான் வாசம் பண்ணீங்க. அந்த ஆலயத்தை அசுத்தம் பண்ணக்கூடாது. சொன்ன அந்த மாட்டை படிச்சு பார்த்தீங்களா? உள்ள இருந்து வச்சான வேசிச்சான பொறாமல், பெருமை, குரோதங்கள், விரோதங்கள், பொய்கள், அசுத்தம் எல்லாம் சரீரத்துல இதத்துல இருக்கீங்க. அதான் சொல்றேன், இதத்தை பையனுக்கு அந்த இதத்தை நான் வாசம் பண்ணணும். நான் வரும்போது எதையும் பரிசுத்தமா இருக்கும், உன் சரீரம் பரிசுத்தமா இருக்கும், வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும், உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும், அநேக ஆசமா இருக்கும். ஆஸ்வதிக்கப்படுந்த நமக்கு வாசம் ஆயத்தமா இருக்கிற ஆண்டவருக்கு நம்ம இதயத்தை திறக்கும் போது, நம்ம இதயத்தை திறக்கும் போது அவர் நமக்குள் வாசம் பண்ணி நமக்குள் உள்ளாவி நம்ம உயர்த்திய ஆண்டவராக இருக்கிறார். அனைவருக்கு ஆசமா இருக்கும்படியாக, பசுத்த முத்தம் உண்மையா இருக்கும்படியாக ஒவ்வொரு பேரும் பெற்றவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தை தாத்தி அர்ப்பணிப்போமா? கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேலாய் அடகா வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேலாய் அடகா வந்திடுவார். நீங்க எங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறப்பா, இந்த இடத்தப்பா உலக பிரமாண அசுத்தங்கள் காணப்படுகிறப்பா, தகப்பனை வளர்த்த மாட்டவர் இங்க சமூகம் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கழுவுங்கப்பா. இந்த பலிபீடத்தில் இருக்கிற அனைவரை கழுவுங்கப்பா. எண்ணங்கள், சிந்தனைகள், கண்கள், நாவு, எழுத, நடக்க, செய்கிற எல்லாத்தையும் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்கப்பா. இம்மான கழுவி சுத்திகரிங்கப்பா. சேன கழுவி சுத்திகரிங்கப்பா. சிஷ்ய கழுவி சுத்திகரிங்கப்பா. அப்படி சமூகத்தில் அப்ப மனப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சேர்ந்த உள்ள அவளப்பா கழுவி சுத்தி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அந்த சர்வ ஆண்டவர் இந்த பரிசுத்தமான சரத்துல வாசம் பண்ண விரும்புகிறப்பா. இந்த இரவுல அப்பா உங்களுக்கு எங்களோடு கூட இருந்தப்பா. தகப்பனை எங்களுக்குள் வாசம் எங்களுக்குள் ஆண்டவரப்பா நீ நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எந்த சூழல் ஆண்டவரப்பா அப்பா நம்முடைய ஆலயம் நாங்கள் தெரிந்து கொண்டுட்டப்பா. அப்ப இந்த ஆலயத்தை நாங்கள் ஒரு நாள் சுத்தம் பண்ணக்கூடாதப்பா. அப்ப நாங்க உமக்கு பிரியமில்லாத செய்யும் போது இப்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் ஆவியப்பா முன்னேற்றப்பா. இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கஷ்டப்படுங்கப்பா. நீங்க இப்படி வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன், உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களப்பா. எங்க மேலப்பா இப்படி கனி எப்போது இருக்கணும்ப்பா. இந்த பொல்லாத உலகம் இந்த பாவம் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா. சத்துருவானவன் துர்ச்சம் பிள்ளைகளை எப்படி விழுந்தான்னு சொல்லி வகை தேடிக்கொண்டு இருக்கிறான்ப்பா. அந்த வழக்கில் அவர் சிக்கிக் கொள்ளாதபடிப்பா இப்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணட்டும். அப்படி நடத்துக்கப்பா. பிரயோஜனமானவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுத்தீங்களப்பா. இந்த நாள்ல வாலிப வயதில் இருக்கப்ப இஸ்லாமிய இமானுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறப்பா. நாங்க என்ன செய்யணும்,
எப்படி செய்யணும், எதை செய்யணும்னு சொல்லிப்பா எங்களை கற்றுக் கொடுங்கப்பா. உண்மையே நம்ம இருக்கப்பா, நாங்க வெட்கப்பட்டு போகாம கேள்வி செய்யப்பா. இந்த வாழ்வில்ப்பா செமடிப்பு முயற்சிகள் பிரயாசங்கள் வேலைகள் எல்லாத்தையும் நம்மளை கருத்து அர்ப்பணிக்கிறப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. நாங்க அப்பா அம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போனது இல்லப்பா. அப்பா செவிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இருப்பா. பிள்ளைகள் நல்ல இடத்துல ஆண்டவர்ப்பா. அப்பா அவன் சுத்தமான இடத்துலப்பா வேலை கிடைக்கத்தக்க அனுகிரகம் பண்ணுங்கப்பா. நம்முடைய கருத்தாப்பா உடைய பிரசுத்தப்படுத்துங்கப்பா. உடைய பலி நிற்கும் போதுப்பா உடைய பிரசந்தத்தை மோடி மரத்துக்க முடியாது. சிஷ்ட ஞானத்தை கொடுங்க, மறுப்பு வெளிப்படுத்தி காணுங்கப்பா. இன்னும் உற்சாகமாகப்படுங்க ஆண்டவர்ப்பா. எடுத்து அநேருக்கு சாட்சியாக அநேருக்கு நாசமானத்துக்கு பிள்ளை எடுத்து விடுதலை செய்திருக்கிறப்பா. சிஷ்டமுடைய கருத்துக்கு அர்ப்பணிக்க நடித்து அர்ப்பணிக்க அப்பா ரோஷன் அர்ப்பணிக்கிறான். நீங்க படுத்துக்கணும். இப்ப சமத்திலிருந்து நாங்க பிரிந்து சொல்கிறோம், பிரியாத தேவன் அப்பா. இந்த இடம் முழுவதும் அப்பா உங்க சட்ட நிலைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய கண்கள் சத்தம் குறைகள் அந்தார சக்திகள் கொள்ளை நோய் விசஜந்த விஷக்கிருமிகள் எங்க கிராமத்துக்கு நுழையாதே. எங்க கிராமத்து நாலு முக்களையும் இப்படி தூதரட்டு பாதுகாத்துக்கணும். ஒவ்வொரு வீட்டையும் சுற்றி பாதுகாத்துக்கணும். ஒவ்வொரு சிறப்பு அந்த பிரியாமல் சுற்றி பாதுகாத்துக்கணும். அப்பா சுகவெடுத்து பலவந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், சலமாவா ஜெபிக்கிறேன், உதயமாவா ஜெபிக்கிறான். நீங்களுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே உங்களுக்கு நீங்க காயப்பட்டீங்க, நாங்க சுகமானோம். அப்ப நீங்க நோக்கப்பட்டீங்க, நாங்க சுகமானோம். அந்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளை தெளிக்கிறப்பா. ஒவ்வொரு சுகவெடுத்து பலவந்த வியாதிக்கு தெளிக்கிறேன். தொட்டு சுகப்படுத்த முடியாது. எங்களுக்கு ஒரே நம்பிக்கை தான்ப்பா. நீங்க நொறுக்கப்பட்டீங்க, நாங்க சுகமான இந்த தலைமுறையான சுகமான ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளையை தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. குடும்பத்தோடு கொடுப்பா சந்தோஷ மகிழ்ச்சியை காணப்படுகிற செய்யப்பா. எல்லா நோய்கள் வியாதிகள் வேலை சுகங்கள் இயேசு நாமத்தில் முன்வைக்கப்பட்டுமா. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல துக்கத்தை கொடுக்கா சொல்லல. எங்க திருச்செந்தூர் பிரிய வைங்க, கிராமத்து ஜனங்கள் பிரிய வைங்கப்பா. நல்ல துக்கத்தை கொடுங்க. துங்குச்சங்களோட பேசுங்க, சபலமா பேசுங்க. நீ மறுப்பை வெளிப்படுத்தி காண்பிப்பா. தகப்பனே சப்பா அப்பா செபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டிப்பா நீ பதில் கொடுக்க முடியாது. செபிக்க இந்த இடத்துல இப்படி வழி இருக்கும் என்றால் இப்படி வழி எடுத்துக்க முடியாது. எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த இடம் வருகை தாமதிக்கும் என்றால் நாளை தினத்துல அதிகாலை துதிக்கு துதியோட எலும்பைகள் காணுகிறதும் பண்ணுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் படித்து சொல்லுவோமாக. அல்லேலூயா.